ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸில் சாப்டர் நம்பர் 6 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.20 rewrite the root 3x plus y plus 4 equal 0 into normal form. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் அது இமேஜ் பாயிண்ட்டு, நார்மல் ஃபார்ம், நியரஸ்ட் பாயிண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டே இருக்காங்க. ஸோ 6 பாயிண்ட்டை போகிற பொறுத்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பாயிண்ட்டு இல்லை இமேஜ் பாயிண்ட்டு இல்லை ரீரைட் த நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனில் நம்ம கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அது எப்படி நார்மல் ஃபார்மாக மாற்றுறது அப்படின்னா ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா rewrite root 3x plus y plus 4 equal 0 into the normal form. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் வந்து 6.19 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோப்பு இன்டர்செப்ட் ஃபார்ம் அண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு சம்மு தெரிஞ்சுட்டா இது ஒரு சில எக்ஸாமினேஷனில் 5 மார்க் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 5 மார்க் கொஸ்டினில் இதை கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்டாலையும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி இருந்தாலையும் நம்ம போட வேண்டியது வந்து ஈஸியாக நார்மல் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்ன கொடுத்துட்டோம்னா இப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது root 3x plus y plus 4 equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு ஈக்குவேஷனில். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்டெப் நம்பர் 1ல் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நான் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா therefore root 3x plus y ஸோ அந்த ரைட் சைடில் போனால் ஈக்குவல் டு -4 அப்படின்னு வந்துடும். அதாவது இந்த +4 ரைட் சைடில் போனாவே லெஃப்ட்ல இந்த ரைட்டில் மூவ் ஆனால் இந்த சைன் மட்டும் மாறும். ஸோ -4 இது எப்பயுமே இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? எப்பயுமே என்ன பண்ணோம் இந்த வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பயுமே அதை லென்த்துன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா நான் எல்லாத்துலேயும் சைனை மல்டி பண்ணுறோம். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸால் மல்டி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சைனை வந்து அதை நான் எழுதலை, நான் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அதாவது இந்த கடைசி டேர்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். சரியா? ஈக்குவல் டு லென்த் ஆஃப் பர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் எப்பயுமே ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைனை மாற்றிக்கிறேன். அப்போ சைனை மாத்திரம் என்ன ஆகும்? அப்போ -root 3x அப்படின்னு வந்துடும். -y ஈக்குவல் டு +4. ஒரு சைனை மாற்றினா இது ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடும். சரிங்களா? என்ன சார் ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, அதாவது ax ப்ளஸ் by சரிங்களா ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துடுறோம். அதாவது ஈக்குவேஷன் எப்படி மாற்ற போகிறோம்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட்டு. அதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடுறோம். அப்போ இதை நான் எப்படி கொண்டு வரேன்னா இது நமக்கு ஏபி வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எப்படி மாற்றுறேன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கொண்டு வந்துடுறேன். ஸோ எகெயின் நான் இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கொண்டு வந்துடுறேன். ஸோ எப்படி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1 நான் அஸ்யூமிஷன் பண்ணிக்கிறேன், நாம் எடுத்துக்கிறது தான். அப்போ என்ன வரும் மைனஸ் இது பார்த்தீங்கன்னா root 3x -y அப்போ -4 ஈக்குவல் டு வந்து 0 நம்ம வந்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் படி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணால் எக்ஸ் பக்கத்தில் என்ன ஆகுதோ அதுதான் ஏ வேல்யூ. அப்போ ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸோ எலிமினேட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏ வேல்யூ வந்து -root 3, பி வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சி வேல்யூ. அப்போ நம்ம ஈஸியாக எப்படி கம்பேர் பண்ணலாம்னா எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஏ. அப்போ ஏ வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? அப்போ ஏ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா -root 3ன்னு இருக்கு. அதே மாதிரி பி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து பி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா இங்கே ஒன்றுமே இல்லை -1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1, சி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து -4. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இது மெயினாக என்ன வேணும் அப்படின்னா √a² + b² வேணும். புக்கில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஈஸியாக நாம வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதில் a² + b² கண்டுபிடிக்கிறோம். அதாவது அது கண்டுபிடிச்சிட்டா டிவைட் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா
ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வந்து பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏனுடைய வேல்யூ வந்து ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது ஸ்டெப்பில் therefore ரூட் ஆஃப் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஆகிடும். ஒன்னை ஸ்கொயர் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு வந்து ரூட் ஃபோர். அப்போ ஈக்குவல் டு வந்து 2 அப்படின்னு வந்துடும். சரியா? நம்ம இந்த மெயின் என்ன வேணும்னா இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி கொண்டு போயிட்டு நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொண்டு வரோம். சரியா? அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஏ வேல்யூ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி வேல்யூ வந்து ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து நம்ம ரூட் த்ரீ பிளஸ் ஒன் வந்து ஃபோர்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த 2வை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 1 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 கண்டுபிடிச்ச 2வை வந்து டிவைட் பை 2 அது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ரூட் த்ரீ இந்த ஈக்குவேஷனாக தான். ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம் அதாவது ஒன்றை வந்து என்ன பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? ஏன் 2ஆல் தான் டிவைட் பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1 வந்து டிவைட் பை 2 பண்ணிக்கிறோம். அப்போ டிவைட் பை 2 பண்ணால் மைனஸ் ரூட் த்ரீ பை 2 எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் இருக்குது இல்லையா? மைனஸ் ஒய் டிவைட் பை 2 இல்லைங்களா? ஒய் பை 2 ஈக்குவல் டு வந்து அப்போ 4 டிவைட் பை 2 அப்படின்னா ஈக்குவல் டு வந்து நமக்கு 2ன்னு வந்துடும். இப்போ நமக்கு வந்தாச்சு. இப்போ நார்மல் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ இதான் ஃபார்முலா. ஸோ வந்து எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்பா ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் ஆல்பா ஈக்குவல் டு வந்து பி. இதான் பார்த்தீங்கன்னா இதனோட டிஸ்டன்ஸ் அதாவது நார்மல் ஃபார்முடைய ஃபார்முலா. அதை வந்து நம்ம என்ன கேட்குறோம் ரீரைட் இன்டு நார்மல் ஃபார்ம். அப்போ நார்மல் ஃபார்ம் அப்படின்னாவே இதுதான் நார்மல் ஃபார்முடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ நார்மல் ஃபார்முடைய ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஃபார்முடைய ஃபார்முலா. இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணோம் எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் வந்து இதனுடைய வேல்யூவு. ஒய் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா சைன் ஆல்பாவுடைய வேல்யூவு. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பீனுடைய வேல்யூ. ஸோ கம்பேர் பண்ணால் அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்க காஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்பா ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்பா வேல்யூ வந்து மைனஸ் ரூட் த்ரீ டிவைட் பை 2ன்னு இருக்குது. அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணால் சைன் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஸோ சைன் ஆல்பாவுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 1/2 பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் வேல்யூ பீனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு என்னன்னா ஆல்பாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பி வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2ன்னு. இப்போ ஆல்பாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா சம் ஓவர். அதாவது வந்து என்ன பண்ணோம் அதுதான் நார்மல் ஃபார்ம். இப்போ ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே என்ன இருக்குது நமக்கு சரிங்களா? இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய். அதானே எக்ஸ் வேல்யூ இங்கே நெகட்டிவாக இருக்குது இங்கே ஒய் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ இங்கே எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் இஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஒய் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஒய்யும் வந்து என்ன இருக்குது இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதாவது எக்ஸ் இஸ் நெகட்டிவாக இருக்குது ஒய் அண்ட் ஆல்சோ இஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படி இருந்தால் ஸோ நமக்கு வந்து என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். என்ன சார் கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆல்ரெடி நம்ம கிராஃபில் படிச்சிருக்கோம் இல்லையா? கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸில் வந்து இது பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? இது பாசிட்டிவ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? இது வந்து அதே மாதிரி என்னது எக்ஸ் டேஷ் அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஒய் ஆக்சிஸ். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒய் டேஷ் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்கும். கிராஃப் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இதெல்லாம் எக்ஸலாலுமே பாசிட்டிவ் வேல்யூ இது 0 இருக்கும் 1 2 3 போடுவோம். இது -1 -2 -3 போடுவோம் எக்ஸ் டேஷில். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 போடுவோம். இது -1. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் இருக்குது ஒய் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே எக்ஸோ ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கால்வட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ் நெகட்டிவாக இருந்து
ஒய் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ் வேல்யூம் பாசிட்டிவாக இருக்கு, ஒய் வேல்யூம் பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கு, ஒய் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா இது செகண்ட் கோஆர்டினேட். ஸோ தேர்ட் கோஆர்டினேட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வேல்யூ மைனஸ் ஒய் வேல்யூ மைனஸ், அப்போ இது வந்து ரெண்டுமே வந்து மைனஸ் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தேர்ட் கோஆர்டினேட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து ப்ளஸ் ஒய் வேல்யூ வந்து மைனஸ் வந்தால் அது வந்து ஃபோர்த் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து டிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். நம்ம இதில் எல்லாமே ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சது தான். சரியா? அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கு, ஒய் ஆல்சோ நெகட்டிவாக இருந்தால் இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. என்ன சார் இதுக்கெல்லாம் ஃபார்முலா அப்படின்னா இப்படி இருந்தால் இது தீட்டா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தீட்டா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு பை பிளஸ் ஆல்பான்னு சொல்லுவாங்க. இது தீட்டா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம். இந்த மாதிரி 4 கோஆர்டினேட் வந்தால் ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா, எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் ஒய் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. அதே மாதிரி எக்ஸ் ஒய் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை பிளஸ் ஆல்பா. அப்போ இந்த ரெண்டு மைனஸ் சிம்பிள் விட்டுருங்க. அப்போ காஸ் √3/2 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபார்முலா. காஸ் √3/2 எதுக்கு வரும் அப்படின்னா இந்த நமக்கு வந்து என்ன பண்ணணும், இப்போ டேபிள் வழியும் தெரியணும். அப்போ காஸ் √3/2 எதுக்கு வரும் அப்படின்னா காசில் வந்து பார்த்தீங்கன்னா √3/2ன்றது வந்து எதுக்கு வந்து 30 டிகிரிக்கு வரும். அப்போ 30 டிகிரி உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்பா வேல்யூ வந்து π/6. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்பாவுடைய வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா √3/2 அப்படின்னா அப்போ அந்த ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரி அப்படின்னா அதனுடைய ஆங்கிள் வந்து π/6. சரியா? ஸோ நான் வச்சுக்கணும். அப்போ π/6 இருக்கும். சரிங்களா? அப்போ தான் ஈக்குவல் டு சைன் 1/2 வந்தால் சைன் 30 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் π/6 தான். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் பாசிட்டிவாக இருந்து ஒய் நெகட்டிவாக இருந்தால் அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ ஆல்பா ஈக்குவல் டு நமக்கு வந்து π/6 அப்படின்னு வந்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த ரெண்டுமே இல்லையா, தேர்ட் எக்ஸ் இஸ் நெகட்டிவாக இருக்கு, ஒய் ஆல்சோ நெகட்டிவாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அது வந்து பை ப்ளஸ் வந்து ஆல்பா. அப்போ பை ப்ளஸ்ஸு ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா π/6. இதை கிராஸ் மல்டி பண்ணிக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டி பண்ணால் ஸோ என்ன வரும் அப்படின்னா ஸோ தீட்டா ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 6 × π 6π + π பார்த்தீங்கன்னா 7π/6 அப்படின்னு வந்தாச்சு. சரிங்களா? இதான் வந்து தீட்டாவுடைய வேல்யூவே. ஸோ ஃபைனல் பார்ட் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஆல்பாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்சரை மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். எக்ஸு அதே மாதிரி காஸ் ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7π/6 அதே மாதிரி ப்ளஸ்ஸு ஒய் அப்படி இருக்கு, இந்த சைன் ஆல்பா வேல்யூ பார்த்தீங்கன்னா 7π/6 பி நாட் லென்த் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்போ ஈக்குவல் டு வந்து 2. சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்ம். சரியா? ஸோ எல்லா சமுக்கும் நார்மல் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் ஈஸியாக நார்மல் ஃபார்ம். அதை கொடுத்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸோ ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறோம் நமக்கு. சரிங்களா? எப்பயுமே இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ டைரெக்டாக நம்ம இதை மூவ் பண்ணக்கூடாது. அப்போ எடுத்துகிட்டு போயிடுறோம். கான்ஸ்டன்ட் எப்பயுமே இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ ரெண்டு பக்கமும் சைனை மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மை என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறோம். ax + by + c = 0 எடுத்துட்டு இதுதான் ஏனுடைய வேல்யூ வந்து. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ax + by + c னா இந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா இது அப்படியே இருக்குது -√3x இது -y -4 = 0. அப்போ பண்ணால் இதுதான் எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் a = -√3 b = -1 அதே மாதிரி c = பார்த்தீங்கன்னா -4ன்னு வந்தாச்சு. இப்போ நமக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த √a² + b² தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏன்னா √3² + 1² 4 √2. இந்த வர ஆன்சர் என்ன பண்ணணும்னா ரூட் எடுத்து வரக்கூடிய ஆன்சரை இந்த ஈக்குவேஷன் 1 வந்து டிவைட் பண்ணணும்.
2 dividing on both side. The equation number 1 divided by 2 போட்டுக்கிறோம் சரிங்களா. அப்ப டிவைட் பண்ணா minus root 3 by 2x minus 1 y by root 2 4 by 2 னா 2 னு வந்துரும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ண போறோம். இப்போதான் நார்மல் ஃபார்முக்கு வந்திருக்கோம் நாம. அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் ஃபார்ம் வந்து x cos alpha plus y sin alpha equal to வந்து p னு வந்தாச்சு. இப்போ கம்பேர் பண்றோம். இந்த x ம் போய்டும், லிமிட் ஆயிடும். cos alpha equal to minus root 3 by 2. அதே மாதிரி sin alpha equal to இந்த y எலிமினேட் பண்ணிட்டா minus 1 by 2. லாஸ்ட் ஆகிறது வந்து p equal to வந்து 2a. இப்போ நம்ம ஆல்பா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீ வந்து root 3 by 2 னு வச்சு அதோட ஆங்கிள் pi by 6 னு போடக்கூடாது. என்ன நெகட்டிவ் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணணும். அப்போ வந்து x வேல்யூ வந்து இங்க நெகட்டிவ் தான் x இல்லையா. அப்ப cos உடைய வேல்யூ தான் x. அப்ப x வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி y வேல்யூ வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா y வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா theta lies between the third coordinateல இருக்கு. அப்ப இந்த root 3 by 2 இந்த 1 by 2 லாம் எதுக்கு வரும் அப்படின்னா டேபிள் வேல்யூல root 3 க்கு வந்து ஆங்கிள் போட்டா அது 30 டிகிரி. அதை எப்படி டிகிரியா மாத்தணும், ஆங்கிளா மாத்தணும்னா அது pi by 6. அப்ப இந்த தேர்ட் கோஆர்டினேட்ல நமக்கு என்ன ஃபார்முலானா theta equal to pi plus alpha. இந்த pi அப்படியே இருக்கு, ஆல்பா வேல்யூ வந்தா pi by 6. அது கிராஸ் மல்டி பண்ணா 6 pi plus pi, அப்ப 7 pi by 6 தான் இதனுடைய வேல்யூவே. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம், p கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். x cos ஆல்பா உடைய வேல்யூ 7 pi by 6 plus y sin ஆல்பா வேல்யூ 7 pi by 6, p டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. சோ இதான் வந்து நார்மல் ஃபார்ம். இது ஒரு சில டைம் ரீரைட் த நார்மல் ஃபார்ம் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லைவ் கிளாஸும் போட போகிறோம். அதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.